பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். பரிசுத்தமானது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஒரு பெரிய டைமண்ட் கிடைக்குது. உங்களுக்கு ஒரு நாய் வளர்க்குறீங்க, அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட போய் அந்த டைமண்டோ முத்தோ ரெண்டுமே காஸ்ட்லி தான், அதை கொடுத்தா அதுக்கு தெரியுமா இது டைமண்டு தான்னு சொல்லி? தெரியுமா? அது என்ன செய்யும்? உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கோ தெருவில் உள்ள நாய்க்கோ போட்டிங்கன்னா அது என்ன செய்யும்? அதை பிடிச்சி என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு கீறி பார்க்கும், மோந்து பார்க்கும், கடிச்சு பார்க்கும். இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி காலில் வச்சே இது பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உடச்சி கடைசி என்ன செஞ்சிடும்? உடச்சே போட்டுரும். அப்படி தானே? அதுக்கு அதோட வேல்யூ தெரியாது. டைமண்டுனா என்ன, அது கிடைக்கவே ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப காஸ்ட்லி, அது பெரிய பெரிய டைமண்ட்லாம் என்னது கோடிக்கணக்கான விலை இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன, ஏதோ ஒரு இது திங்க் பண்ணமானு செக் பண்ணி பார்க்கும். அப்படித்தான். அதே போலதான் என்னது, நம்ம இப்போ வந்துட்டு பாவத்தில் ரொம்ப பாவத்தில் இருப்பாங்க, குடிக்கிறது, போதை, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பாவத்தில் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம ஏசப்பாவை பற்றி சொல்லி கொடுத்தாலும் சில பேர் புரிஞ்சுட்டு என்ன செய்வாங்க, உடனே அதுலேருந்து வெளியே வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுவாங்க.